அரசின் நடவடிக்கைக்கு ஆளாகி இருக்கும் கிண்டி ரேஸ்கோர்ஸ் கிளப்பின் வரலாறு என்ன பார்க்கலாம். எப்பவும் பரபரப்பா இருக்கிற கிண்டியில ரொம்பவே அமைதியான இடம்தான் மெட்ராஸ் ரேஸ் கிளப். ஆங்கிலேயர் ஆட்சியில 1770களிலேயே இந்த ரேஸ் கிளப் தொடங்கப்பட்டது. வெள்ளக்காரங்களுக்கு முழு நேர பொழுதுபோக்கே குதிரை ரேஸ் தானா. அதனாலதான் இதை தொடங்கினதா சொல்றாங்க. ஆனாலும் மெட்ராஸ் ரேஸ் கிளப் முழுசா செயல்பட ஆரம்பிச்சது 1950களில் தான். 1946வது வருஷம் சுமார் 160 ஏக்கர் அரசு நிலத்தை 99 வருஷ குத்தகைக்கு எடுத்து இந்த ரேஸ் கிளப் தொடங்கினாங்க. அந்த காலத்துல ஆண்டு வாடகையா 614 ரூபாய் 13 காசு நிர்ணயிக்கப்பட்டது. பாமர மக்கள்ல இருந்து பணக்காரங்க வர குதிரை ரேஸ் விளையாடி இருக்காங்க. டிவி ரத்னம், TS பாலையா போன்ற சினிமா நட்சத்திரங்களை அடிக்கடி கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்துல பார்க்கலாமா. ஒரு தடவை குதிரை ரேஸ்க்கு போயிட்டு வந்தவன் அவனோட சொத்தை அழிக்கிறவரை திரும்ப மாட்டான்னு சொல்ற அளவுக்கு நிறைய பேரு அடிமையா இருந்திருக்காங்க. அதனால 1973ல குதிரை ரேஸுக்கு அப்போது இருந்த திமுக அரசு தடை விதிச்சது. ஆனா ரேஸ் கிளப்ல இருந்து கோர்ட்ல வழக்கு போட்டு மறுபடியும் ரேஸ் நடத்த அனுமதி வாங்கினாங்க. ஆனாலும் முன்னாடி இருந்த மாதிரி குதிரை ரேஸுக்கு வரவேற்பு இல்லைன்னு சொல்றாங்க.